அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐபோன் 13 வாங்கலாமா 14 வாங்கலாமான்னு இப்ப நம்ம கன்ஃபியூஷன் இருக்கு. பட் இந்த போன் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு போனையுமே நம்ம மறந்துடுவோம். எஸ், அதுதாங்க ஐபோன் SE 4. ஐபோன் SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் சொல்லி இப்போ ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து நிக்குது. ஐபோன் 14ஓட பாடியில ஒரு பெஸ்ட் 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அதை பத்தி எனக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன். ஸோ டிசைன் அப்படின்னு வர்றப்போ நமக்கு ரொம்பவே சிமிலரா ஐபோன் 14ஓட பாடியில அப்படியே தான் கொடுக்க போறாங்க. லைக் அந்த நாட்ச் கண்டிப்பா இருக்க போது நமக்கு இந்த 15 சீரிஸ்ல வந்த மாதிரி டைனமிக் ஐலாண்ட் எதிர்பார்க்க முடியாது. அப்கோர்ஸ் SE சீரிஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஓல்ட் ஜென்ரேஷனா இருந்து இன்னும் டைனமிக் ஐலாண்ட் அதுலலாம் வர்றதுக்கு இன்னும் 2-3 வருஷங்கள் ஆயிரும். ஸோ எப்பவுமே ஆப்பிள் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐபோன் SE பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐபோன் 5s டிசைன்ல இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து SE 2 அண்ட் SE 3 வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் 8ஓட டோட்டல் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க. அந்த SE 3க்கும் SE 2க்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐபோன் SE 3ல வந்து 5G பேண்ட் இருக்கும். அது ஒண்ணுதான், மற்றபடி ரொம்ப பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த விதமே இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் லைட்லி பெட்டரா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நமக்கு இங்க ஐபோன் SE 4 அப்படின்னு வர்றப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி இந்த கேமரா செக்ஷன் அப்படின்னு வர்றப்போ நமக்கு 15 சீரிஸ்ல இப்போ கொடுத்துருக்க மாதிரி 48 மெகா பிக்சல் கேமரா கொண்டு வர போறாங்க. விச் இஸ் ரியலி a குட் திங். பட் நமக்கு கேமரா அப்படின்னு வரும்போது இந்த SE சீரிஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்த சிங்கிள் கேமரா மாதிரி இங்கேயுமே சிங்கிள் கேமரா தான். பட் சிங்கிள் கேமரா தான் அப்படிங்கிறப்போ நீங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ தாராளமா உங்களோட நல்ல டீசென்டான ஒரு போர்ட்ரேட் போட்டோஸ் கண்டிப்பா எடுக்க முடியும். வீடியோகிராஃபி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தாராளமா எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ண போறாங்க. நமக்கு ஐபோன் 13 சீரிஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சினிமேட்டிக் மோட் இன்க்ளூட் பண்ணாங்க. பட் இந்த சினிமேட்டிக் மோட் ஐபோன் 13 சீரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1080p தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். பட் நமக்கு 14 சீரிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4Kலயுமே கூட சினிமேட்டிக் மோட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த வீடியோவே சினிமேட்டிக் மோட் தான். ஸோ இந்த மாதிரி போகே எஃபெக்ட்ல நீங்க வீடியோ ஷூட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐபோன் SE 4ல வரக்கூடிய அந்த 4K ரெசல்யூஷன்ல ஷூட் பண்ணக்கூடிய சினிமேட்டிக் மோட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐபோன் 14ஓட டிசைன் அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பா ரொம்ப அவுடேட்டடானதான் இல்லை, இப்பவுமே கரண்ட்ல ரொம்ப செல்லிங்கா இருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பாப்புலரான ஒரு டிசைன் அண்ட் பாப்புலரான ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்ல மட்டும்தான், பேக்ல வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ பேக்ல கேமரா. ஸோ கேமரா அப்படின்னு வரும்போது யூஸ்வலா அந்த ஐபோன் SE சீரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான். ஓகே, இங்க டிசைன் அப்படிங்கிறப்ப ஐபோன் 14 மாதிரி வந்துருச்சு. பட் ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறது கேட்டீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு ரூமர்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஐபோன் 16 வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்ஷன் பட்டன் வந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா இல்ல சைலண்ட் பட்டனே போதுமா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வரக்கூடிய இந்த 15 சீரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேட் ஃபினிஷ்ல வருது. பாக்குறது கலர் எல்லாமே நல்ல டீசெண்டா இருந்தாலும் பட் ரொம்ப வைப்ரண்டா ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் அப்படின்னு நம்ம பெருசா சொல்ல முடியாது. இந்த ஐபோன் SE 4ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லான சீரிஸ் எல்லாமே இருக்கு. லைக் நமக்கு இந்த 14, 13 சீரிஸ்லாம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லான வைப்ரண்ட் கலர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா போனோட டிசைன்ஸ் இருக்க போது. ஸோ அப்படி உங்களுக்கு பர்சனல் ஃபேவரேட்டான கலர் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ரூமர்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐபோன் 16 வந்ததுக்கு அப்புறம் அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த A18 சிப் தான் வந்து நமக்கு ஐபோன் SE 4லயும் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்துச்சுன்னா செமையா இருக்கும். பட் அதே நேரத்தில் பிரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரைஸ் அப்படின்னு வர்றப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபோன் 13 அண்ட் 14 டோட்டலா கட் பண்ணிட்டு அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல லைக் நமக்கு வந்து ஒரு 70,000 லைக் 65,000 to 70,000 அந்த பிரைஸ் ரேஞ்சில் ஐபோன் SE 4 வரும். அண்ட் அந்த 60,000 பிரைஸ் பிராக்கெட்டுக்கு நமக்கு ஐபோன் 14 போயிடும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு வரப்போ 6.1 இன்ச் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே தான் வரப்போகுது. ஸோ யூஸ்வலாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா BOE அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐபோன் SE சீரிஸ்ல வந்து டிஸ்பிளே பண்ண போறாங்க. தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சாம்சங் யூஸ்வலா வந்து ஐபோனுக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுப்பாங்க. என்ன சாம்சங் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்படின்னு நீங்க ஷாக் ஆகுங்க. எஸ், அவங்க காம்படிட்டர்னாலும் OLED டிஸ்பிளேல அவங்கள அடிச்சுக்க முடியாது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இருக்கிற அக்ரிமெண்ட்னால சாம்சங் தான் வந்து யூஸ்வலா வந்து ஐபோனுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுப்பாங்க. பட் அவங்களோட பிரைஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதனால அவங்களோட போனோட மாடலோட பிரைஸுமே ரொம்ப ஜாஸ்தி பண்ணி விற்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இன்பிட்வீன்ல கொஞ்சம் LGயும் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஒரு மோஸ்ட் ஆஃப் ஒரு 90% டிஸ்பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் கிட்ட இருந்து வரும். ஒரு 10% டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா LG கிட்ட இருந்து வரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா BOE அப்படிங்கிறவங்க கூட வந்து லைக் ஒரு சைனீஸ் பிராண்ட் கூட வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு பண்ணிருக்காங்க. கம்மியான பிரைஸ் பிராக்கெட்ல ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே தர்றதுக்காக வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் 12ல இருந்து பண்றதா ஒரு பேச்சு வந்துடுச்சு. பட் அந்த டைம்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் 14ல இவங்க ஆல்ரெடி BOE வந்து ஐபோன்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபோன் 14ஓட டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்துக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐபோன் SE 4லயும் அதே டிஸ்பிளே யூஸ் பண்ண போறதுனால ஸோ அவங்க கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா லைக் ஒரு 30 to 40% வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து BOE கிட்டே இருந்து வாங்க போறதா சொல்லி ரூமர்ஸ் இருக்கு. ஸோ என்ன வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. ஐபோன் 13 அண்ட் 14 வாங்கணும்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறுபடியும் உங்களை என்னோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பை.